வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். ஆன்லைன் ஃப்ரீ தமிழ் சீரீஸில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக பார்த்துட்ருக்கோம். குரூப் 4 அண்ட் குரூப் 2 ப்ரிப்ரேஷனுக்காக தான் இந்த வீடியோஸ் உங்களுக்கு. ஆல்ரெடி 6th 7th 10th கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 11th 12th இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான போர்ஷன்ஸ் யூனிட் 8 கவர் ஆகும். ஸோ அதுக்காக யூனிட் 8 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் அந்த போர்ஷன்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 7 இயல்களுக்கான வீடியோவுமே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எங்கே போய் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி தமிழ் சீரீஸ், தமிழ் இலக்கணம், இது எல்லாமே உங்களுக்கான வீடியோஸ் தான். உங்களுக்கு எதுவும் பார்க்கணும் இல்லை ரெஃபர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஷார்ட்கட்டில் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரியாகவும் பிவைக்யூ கொஷின்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் வீடியோஸ் கூட இருக்குது. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. ஓகே, இஃப் யூ நீடட் யூ கேன் ரெஃபர் இட். ஸோ இன்றைக்கான கிளாஸ் பார்ப்போம். இயல் 8 ஒன்றே குலம் இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருமூலர் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே இந்த இயல் ரொம்பவே முக்கியமானது. இதில் பாருங்கள், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். இது ஒரு பிஒய்க்யூ கொஷின் முன்னாடி கேட்டது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், படமாடா கோவில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாட கோவில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடா கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடா கோவில் பகவர்க்கு அது ஆமே. ஸோ இதுவும் சொன்னது யார், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. படமாட நடமாட நடமாட படமாட அப்படின்றக்கு இந்த ரைமிங்கை பார்த்து வச்சுக்கோங்க. இது சொன்னது திருமூலர். ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒன்றே குலம் ஒருவனை தேவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லும் பொருளும் ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன அப்படின்னா நம்பர் அப்படின்னா அடியார் அப்படின்னு அர்த்தம். இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உய்மின் அப்படின்னா ஈடேறுங்கள் அப்படின்னு பொருள். இதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நூல்வழி கொடுத்துருக்குறாங்க. 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் பாருங்கள், நாயன்மார்களின் எண்ணிக்கை 63. அதே மாதிரி 18 சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் யார்னா திருமூலர். இவர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. எனவே இந்நூலை தமிழ் 3000 என்பர். 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். திருமூலர், திருமந்திரம், 3000 பாடல்கள், தமிழ் 3000, 10ஆம் திருமுறை, இது எல்லாமே ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரியான எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் பார்க்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரம்ங்கிற இந்த வேர்டை எடுத்துக்கிற போகிறோம். ஒரு மந்திரம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா 3 தடவை சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மந்திரம் நீங்கள் சொல்லணும்னா 3 தடவை சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு சொன்னால் போதும் அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்கிறீங்கன்னா இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லணும், 10 நாள் சொல்லணும். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு ஷார்ட்கட்டு. என்னன்னு பாருங்கள், மந்திரம்னா திருமந்திரம் 3000 அப்படின்னு இருக்கா, அதான் 3 தடவை நம்ம படிச்சிருக்கோம். தென் 3 தடவை 3 0 இதையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த 3000ன்றது வந்துடும். அதனால தான் 3 முறை. 10 நாள் சொல்லணும், 10ஆம் திருமுறை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட திருமூலர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஷார்ட்கட்டோடு படிக்கும்போது உங்களுக்கு இது ஈஸியாக வந்துடும். ஓகே, then move on to the next one. மதிப்பீடு பார்க்கலாம். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு. நமன் இல்லை பிரித்தெழுது கேட்டிருக்காங்க பாருங்க. நமன் கூட்டல் இல்லை, நம்பர்க்கு கூட்டல் அங்கு, இது எப்படி எழுதலாம்னா நம்பர்க்கங்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மெஞ்ஞான ஒளி
இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. தென் இதில் இருந்து என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. முதல்ல சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பராபரம் அப்படின்னா என்ன? மேலான பொருள்னு அர்த்தம். இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடைய இந்த பாடல் எல்லா பகுதியிலையுமே பராபரம் பராபரம் பராபரம்னே முடிஞ்சிருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் ஒரு பராபர கன்னி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அதுக்கான வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பராபர கன்னியை எழுதினது யாருன்னா தாயுமானவர். இங்கே பராபரம்னு எழுதினவர் யாருன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. பக்கத்தில் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நோட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பராபர கன்னி அப்படின்னா தாயுமானவர். சரியா? ஸோ இதை எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கன்னி தாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பராபர கன்னினா தாய், கன்னி தான் தாயாக இருப்பாங்க, தாயுமானவர். ஓகே. அடுத்து பராபரம் அப்படின்னா குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. நூல் வழி பாருங்க. குணங்குடி மஸ்தான் சாஹிப்புடைய இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். பேரை பாருங்க. இளம் வயதிலேயே முற்றும் திறந்த முனிவராக இவர் இருந்திருக்கிறாரு. இவர் போன மலைகள் பாருங்க, சதுரகிரி, புறாமலை, நாகமலை ஆகிய பகுதிகளெல்லாம் தவம் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இவருடைய நூல்கள் பாருங்க, எக்கால கன்னி, மனோன்மணிய கன்னி, நந்தீஸ்வர கன்னி, பராபர கன்னி வராது. ஓகே, இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏரியாஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் குழப்பக்கூடிய ஏரியாவாக இருக்கும். எக்கால கன்னி, மனோன்மணிய கன்னி, நந்தீஸ்வர கன்னி இதெல்லாம் பார்த்துருக்காரு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக மதிப்பீடு. மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை ஓகே பார்த்து வச்சுக்கோங்க. ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்தனர். அடுத்தது பாருங்க, ஆனந்த வெள்ளம், ஆனந்தம் கூட்டல் வெள்ளம், ஆனந்த வெள்ளம். அடுத்து பாருங்க, உள் கூட்டல் இருக்கும், உள் இருக்கும். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அயோத்திதாச பண்டிதர். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமானது. யூனிட் 8லையும் இந்த போர்ஷன்ஸ் கவர் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ அது ரொம்ப கவனமாக பாருங்கள். இதில் அயோத்திதாசரை பற்றின டாப் டு பாட்டம் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைக்குது. பார்ப்போம். முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். பாருங்கள், சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவர். இவர்களுக்கு முன்னோடியாக இருந்தவர் அயோத்திதாசர். ஓகே, ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நினைப்பீங்க பெரியார் தான் ஃபஸ்ட்டு அப்புறம் தான் அயோத்திதாசர்னு. நோ, அயோத்திதாசர் தான் ஃபஸ்ட்டு. இந்த இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். இவருக்கு அடுத்து தான் பெரியாரும் அம்பேத்கர் வந்திருப்பாங்க. இதை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். அடுத்து பாருங்கள், இவருக்கு ஒரு பேர் இருக்குது. இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு PYQ கொஷின். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார்? யூனிட் 8ல் கேட்ட PYQ கொஷின். 2023 to 2024க்குள்ளேயே கேட்டிருக்காங்க இந்த கொஷின். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், அயோத்திதாசர் 1845ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் காத்தவராயன். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யார் அப்படி கேட்டுட்டு ஆப்ஷனில் அயோத்திதாசர்னு கொடுக்கல, காத்தவராயன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அயோத்திதாசருடைய இயற்பெயர் காத்தவராயன். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மாடர்ன் இந்தியா புக்கில் கிடையாது. ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இல்லை, இதில் தான் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் இவர் கல்வியும் சித்த மருத்துவமும் பயின்றார். தம் மீது அன்பு காட்டிய அந்த ஆசிரியரது பெயரையே தமது பெயராக சூட்டி கொண்டார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அசசன் மாதிரிலாம் கொடுத்து கேட்கலாம். எதனால் இவருக்கு அயோத்திதாசன்ற பேர் வந்துச்சு? டீச்சர் மேலே இருந்த அஃபெக்ஷனால் அவங்க பேரை இவர் வச்சுக்கிட்டார், அயோத்திதாச பண்டிதர்னு. அடுத்து பாருங்கள், நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு பர்மாவிற்கு சென்றார். அங்கு கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைகளுக்காக இவர் பாடுபட்டார். பின்னர் இவர் தமிழ்நாட்டுக்கு திரும்பி ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. யாருக்காக பாடுபட்டிருக்காருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஒடுக்கப்பட்டோர் உரிமைக்காகவும் அவங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும்.
அடுத்து பாருங்க, இவருக்கு என்னென்ன மொழிகள் தெரியும்னு பாருங்க. தமிழ், பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளும், இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் போன்ற பல்வேறு நூல்களையும் இவர் ஆழ்ந்து பயின்றிருக்காரு. பாலி மொழிங்கிறது புத்த மதம் சம்மந்தப்பட்ட மொழி. படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாலி, பிராகிருதமெல்லாம். ஸோ அப்போ பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இவருடைய இதழ் பணி கொடுத்துருக்காங்க பாருங்க. 1907ஆம் ஆண்டு சென்னையில் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். இதுவும் ஒரு பிவைக்கு கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா. ஒரு பைசா தமிழன் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேள்வி இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, ஓராண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என்று பெயர் மாற்றினார். ஒரு பைசா தமிழன்கிறது தமிழன்னு பேர் மாறுது. அடுத்து பாருங்க, இவர் தமிழன் இதழ் மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். இவர் தமது நூல்கள் மூலமாகவும் தமது சீர்திருத்த சிந்தனைகளையும் வெளியிட்டார். ஓகே, ஒரு பைசா தமிழன். இதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் இந்த ஒரு பைசா தமிழனுடைய படம். தாமரையை ஒரு சிம்பிளாக வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நன்மை கடவுளின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இதுதான் இந்த இதழை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்க்கலாம், கல்வி சிந்தனைகள் பாருங்கள். கல்வியோடு கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பார். அடுத்து அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் பாருங்கள். போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம். ஸோ இதுக்கு எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஒரு பாலம் போட போகிறாங்க. ஓகே, அதான் பாலவாகடம். ஒரு பாலம் கட்ட போகிறாங்க. பாலத்தை எப்படி கட்ட போகிறாங்க அப்படின்னா ரத்தினங்களை வச்சு கட்ட போகிறாங்க. ஓகே, ஒரு பாலம் கட்ட போகிறாங்க. பாலத்தை ரத்தினங்களை வச்சு கட்ட போகிறாங்க. இதில் ஆண்களுக்கு 700 ரூபாயும் பெண்களுக்கு 200 ரூபாயும் அந்த பாலத்துக்கு கொடுக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவல் பேமெண்ட் அப்படிங்கிறது இங்கே கிடையாது இல்லையா? ஸோ அப்போ இது ஒரு ப்ரைவேட் வேலை தான். அப்போ ஒரு பாலம் கட்ட போகிறாங்க, ரத்தினங்கள் வச்சு கட்ட போகிறாங்க. ஆண்களுக்கு 700, பெண்களுக்கு 200. ஆண்கள் அப்படின்னா போகர், பெண்கள் அப்படின்னா அகத்தியர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது வாழும் முறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் பெருசாக எதுவுமே அவரை பற்றி சொல்லலை. தெரிந்து தெளிவும் பாக்ஸ், இது முக்கியமானது. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர்கள் பண்டித அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும் ஆவார் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார். ஃபஸ்ட்டு தான் நம்ம பார்த்தோம், அயோத்திதாச பண்டிதர் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முன்னோடின்னு பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல தந்தை பெரியாரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும் இவருடைய முன்னோடிகள்னு சொல்கிறாரு. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஏரியா, இங்கே இருக்கக்கூடிய அயோத்திதாசர் எழுதிய நூல்கள் கொடுத்துருக்குறாங்க. புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலானவை. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் இவர் பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார், புதிய விளக்கங்களை எழுதியுள்ளார். ஓகே, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ திருவள்ளுவர், ஔவையார் அவர்களுடைய படைப்புகளுக்கு எந்த கோட்பாடுனா பௌத்த கோட்பாடு. இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாசர் மருத்துவமனை என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது, சித்த மருத்துவம். ஓகே, அடுத்தது பாருங்கள், திராவிட மகாஜன சங்கம் கொடுத்துருக்காங்க. இதுவும் முக்கியமான பிவைக்கு கொஷின். திராவிட மகாஜன சபை இருக்குது, திராவிட மகாஜன சங்கம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிறணும். அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்ட உரிமைகளை பாதுகாக்கவும் 1892 திராவிட மகாஜன சங்கம் எனும் அமைப்பை தோற்றுவித்தார். இவ்வமைப்பு சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்புக்கு காவல்துறையினர் நியமித்தல், பொது மருத்துவமனைகளை அமைத்தல்,
சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துதல் போன்றவற்றிற்காக போராடியது. ஆக்சுவலி இந்த இடத்துல 1892 கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து 1891 அதுதான் கரெக்டு. அது கொஞ்சம் மாற்றி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1891. அடுத்தது பாருங்க. விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது அயோத்திதாசர் கருத்து. சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாருங்க, அயோத்திதாசர். இதோட இந்த பர்டிகுலர் லெசன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மதிப்பீடு பார்க்கலாம். அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். அவரது இயற்பெயர் காத்தவராயன். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன், பிற்காலத்தில் தமிழன்னு பேர் மாறும். 1907 ஆரம்பிச்சிருப்பாரு. அது 1914 முடிஞ்சு போகும். ஏன் 14னா அந்த வருஷம் தான் இவர் இறந்து போவார். ஸோ இவர் இறக்குறதோட அதுவும் முடிஞ்சிடும். அடுத்து பாருங்க, கல்வியோடு கைத்தொழில் இதை பற்றி அவர் பேசியிருப்பார். கைத்தொழிலும் கற்க வேண்டும் அப்படிங்கிறதான் அவருடைய கருத்து. அடுத்தது பாருங்க, அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது ஆழ்ந்த படிப்பு. ஓகே, அடுத்து மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது வானம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நூல்வழி கொடுத்துருக்குறாங்க. இந்த நூல்வழி ரொம்ப முக்கியமானது. மற்ற எந்த கண்டென்ட்டும் படிக்காதீங்க. இதில் பாருங்கள், சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் யாருன்னா புதுமை பித்தன். ஓகே, பேரை பாருங்க, புதுமை பித்தன். இவரது இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் என்று இவரை திறனாய்வாளர்கள் போற்றுகின்றனர். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைச்சிருக்கிறாரு. சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியிருக்கிறாரு. இவருடைய சிறுகதைகள் பாருங்க, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஏரியா, கொஷின் கேட்ட ஏரியா. இதை நீங்கள் ஷார்ட்கட்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு கவலை. என்ன கவலைனா தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு கவலை. சரியா? ஸோ தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு கவலை. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா விருத்தாச்சலம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பித்தனை பார்க்குறாங்க. பித்தன், ஓகே, ஒரு பித்தனை பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எல்லாமே சாபம்தான். அந்த சாபம் சரியாகணும் அப்படின்னா கடவுளை போய் பாரு. எந்த கடவுள்? கந்தசாமி கடவுளை போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. கோயிலுக்கும் போகிறாங்க. அதுக்கே அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் சரியாக போச்சு. சரியா? அவ்வளோதான், முடிஞ்சு ஷார்ட்கட். ஸோ ஒன் செகண்ட் பாருங்கள், விருத்தாச்சலம் அப்படின்றது புதுமை பித்தனோட இயற்பெயர். இது முக்கியம். ஓகே, ஸோ ஷார்ட்கட் பார்க்கலாம். ஒரு அம்மா இருக்காங்க. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, விருத்தாச்சலம் போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பித்தன் சொல்கிறாரு, கடவுளை போய் பாரு. கடவுளும் கந்தசாமியும். சரியா? ஸோ கடவுள் கந்தசாமியை போய் பாரு, சாப விமோச்சனம் சரியாகும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மாவும் போய் பார்க்குறாங்க. அதுக்கே அவங்களுக்கு ஒரு நாள் கழிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மணிக்கொடி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கோயிலில் மணி இருக்கும். மணியை அடித்து அந்த அம்மா சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக யாப்பு இலக்கணம் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்பவே ஈஸியான ஒன்று கூட. ஸோ இதில் என்ன படிக்கணும் அதை மட்டும் படிங்க போதும். யாப்பு இலக்கணம்னா என்ன? இந்த இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் படிக்காதீங்க. இங்கே வாங்க. யாப்பு இலக்கணத்தின் உறுப்புகள் எத்தனை? 6. ரொம்ப முக்கியம். இதை ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. வரிசைப்படுத்துகளை இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஓகே, பார்த்து வச்சுக்கோங்க. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதுதான் உறுப்புகள், யாப்பின் உறுப்புகள். ஓகே, அடுத்து பாருங்க, வேற என்ன படிக்கணும்? யாப்பு இலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனையாக பிரிக்கிறாங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. குறில், நெடில், ஒற்று. அவ்வளோ. இப்போ பாருங்க, குறில் எழுத்து கா அப்படிங்கிற ஒரு எழுத்தை நான் எடுக்கிறேன். இதை எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஆ, கா அப்படின்னு சொல்லி பிரிப்போம்.
இதில் பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்னு சொல்லக்கூடியது குறில் எழுத்து. ஓகே, இக்குங்கிறது ஒற்றெழுத்து. இது நான் கா அப்படின்னு சொன்னேன்னா இக்கு கூட்டல் ஆன்னு பிரிப்போம். அப்போ இது நெடில் எழுத்தாக மாறிடும். அதான் குறில் நெடில் ஒற்று. அவ்வளோதான். இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. கான்செப்டாக புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். மெமரி பண்ணாதீங்க. ஈஸி, வெரி ஈஸி. அடுத்த அசை பாருங்க. அசையை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். நேரசை நிறையசை. எழுத்துனா 3, அசைக்கிறதுனா நேரசை நிறையசை, ரெண்டாக தான் பிரிப்போம். அடுத்து உள்ளுக்குள்ளே உள்ளது ஏதாவது படிக்கணுமா அப்படின்னா இங்கே பாருங்கள். குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் வந்து சேர்ந்தாலும் நேரசை. இதெல்லாம் நேரசைக்கு எடுத்துக்காட்டு. எக்ஸாம்பிளில் மட்டும் பாருங்கள் போதும். இதெல்லாம் நிறையசைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் அப்படிங்கிறத எடுத்திங்கன்னா சிங்கிள், ஒரே ஒரு மாத்திரையில் தான் ஒலிக்கும். இந்த ஒற்றை நீங்கள் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா கூட இங்கே ஒரே ஒன்று தான் வரும். இதே ஒற்றை நீக்கிட்டிங்கன்னா ஒன்று தான் வரும். ஆனால் இங்கே கடை அப்படிங்கும்போது 2 குறில் எழுத்து சேர்ந்துருச்சு, அப்படி தானே? ஸோ ஒரு குறில் எழுத்து இருந்தால் தான் நேரசை, 2 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நிறையசைன்னு சொல்லுவாங்க. குறிலாக இருந்தாலும் சரி, நெடிலாக இருந்தாலும் சரி. அப்போ கா அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து, டா அப்படிங்கிறது ஒரு குறில் எழுத்து. இது கடல் எடுத்துக்கோங்க. இல் அந்த ஒற்றை நீக்கிட்டு பாருங்கள். கா அப்படிங்கிறது ஒரு குறில், டாங்கிறது குறில். அதே மாதிரி கா டா, டாங்கிறது நெடில் நெடில். அடுத்து பாருங்க கடாம், இம்முங்கிறது ஒற்று, அது நீக்கிட்டு பாருங்க. காங்கிறது குறில், டாங்கிறது நெடில். அப்போ குறிலும் நெடிலும் சேர்ந்து வந்தாலோ, குறிலும் குறிலும் ஒன்றா வந்தாலோ அது நிறையசை. அடுத்து பாருங்க, குறில் மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது, அல்லது குறிலும் ஒற்றும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது நேரசை. அவ்வளவுதான் அசைக்கு. அடுத்து சீர் பாருங்க. சீர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை அப்படின்னு சொல்லி 4 வகைகளாக சீரை சொல்கிறாங்க. முதல்ல பார்த்துருவோம், அப்புறம் இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். தலை பாருங்க. தலை 7 வகைப்படும். இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே என்னென்னலாம் வேண்டாம். அடி பாருங்க. அடி 5 வகைப்படும். அடுத்து பாருங்க தொடை பாருங்க. தொடை 8 வகைப்படும். இதை மட்டும் பாருங்க. இதில் பாருங்க, முதல் எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா மோனைன்னு சொல்கிறோம். முதல் எழுத்து ஒன்றா வர்றதுன்னா என்னது பாருங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின், இந்த குறள் எடுத்துக்கோங்க. முதல் எழுத்து கா, அதான் எல்லாத்துலேயுமே வந்திருக்கும், அது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா அது எதுகை. இரண்டாம் எழுத்து அப்படின்னா துப்பார்க்கு, துப்பாய, துப்பாக்கி, துப்பார்க்கு எடுத்துக்கோங்க. இதில் இப்புங்கிறது 2வது எழுத்து, அது எல்லாத்துலேயும் சேமாக வரும். அப்போ 2ஆம் எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா எதுகை, முதல் எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா மோனை, ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஏய்புங்கிறது பாருங்க. இந்த ஏய்பு அப்படிங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது. இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த டிஆர் இருக்கார் இல்லையா, டி ராஜேந்திரன், அவர் வந்து இந்த ஒரு தடவை புலி அந்த படம் ஆடியோ லான்ச் அப்போ வந்து ஒன்று பேசுவார். வங்க புலி, சிங்க புலின்ற மாதிரி கொஞ்சம் நிறைய டயலாக் பேசுவார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த புலி புலின்னு கடைசி ஒரே மாதிரி வர்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பார். அதுதான் இயைபு. மோஸ்ட்லி அவர் பேசுகிறது எல்லாமே இயைபு தான் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க அந்தாதி. அந்தாதினா என்ன? அந்தம் ஆதியாக தொடுக்கப்படுவது அந்தாதி. அப்போ ஒரு எழுத்து முதல்ல வருது, இந்த இடத்துல வருதுன்னு அப்படின்னா இதுதான் இந்த கடைசியில் முடியும். புரிஞ்சா? அப்போ இதுதான் அந்தம் ஆதியாக தொடுக்கப்படுவது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்தாதி. அடுத்தது பா வகைகள் பாருங்க. பா வகை 4 வகைப்படும். என்னென்ன வகைன்னு பாருங்க. வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. வெண்பா. அப்போ வெண்பானா பல் என்ன கலரில் இருக்கும்? வெள்ளை கலரில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் அகவலோசை. ஆ ஆ ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. களிப்பா துள்ளல். நீங்கள் எழுதுகிற இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வேலை கிடச்சிருச்சுன்னா ஒரே களிப்பு, சந்தோஷம் வந்துடும். துள்ளி குதிச்சு உங்கள் ரிசல்ட்டை சொல்லுவீங்க இல்லையா, அதான் களிப்பா துள்ளலோசை. அடுத்து பாருங்கள் வஞ்சிப்பா தூங்கலோசை. சின்ன குழந்தைங்கள நம்ம வஞ்சிட்டோம் அப்படின்னா தூங்கிடுவாங்க, அதான் வஞ்சிப்பா தூங்கலோசை. சரி, இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஷார்ட்கட் பாருங்கள்.
எழுத்து ஈஸி தானே. எழுத்து 3 அசை 2 இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சீர், இந்த சீர் வந்து 4ன்னு சொல்கிறோமே, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சீர் கொண்டு போகணும்னா 4 பேர் பார்க்குற மாதிரி சீர் கொண்டு போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். அதான் சீர், முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்கள், தலை. 7 ஜென்மம் இருக்குது ஒருத்தருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது 7 பிறவி. 7 பிறவி ஒருத்தரோட தலைக்கு இருக்குது. தலைனா 7 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி அது இந்த லை வரணும். நம்ம ஷார்ட்கட்டுக்காக இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்த அடி பாருங்கள். அடி ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட்டடா அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அடி அடித்தா 5 விரலும் பதிகிற மாதிரி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னத்தில் 5 விரலும் பட்டுரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தொடை பாருங்கள். தொடைனா தட்டு, தாளம் தட்டுங்கிற மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த 90s 80s சாங்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மா நின்று பாடுவாங்க, தொடையில் தட்டிக்கிட்டே பாட்டை பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த தான் ஞாபகம் வச்சுக்கிறணும். தொடை 8, தட்டு அப்படின்னா 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், வரிசையாக படித்தாச்சு. பாவகைகள் ஆஸ் யூஷுவல் நம்ம இதுக்கு தனியாகவே இன்னொரு வீடியோலையுமே இது கவர் ஆகும். அங்கே படித்தா இங்கே உங்களுக்கு பார்த்தது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். பாவகை 4 தான். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா நல்லா படிச்சிருப்பீங்க. போதும். ஸோ பாட்டு பாடினா 4 பேருக்கு கேட்குற மாதிரி பாடணும், இல்லை 4 பேர் கேட்கணும், அதை ரசிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போதும். அடுத்ததாக மதிப்பீடு பார்க்கலாம். அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். விடு அப்படிங்கிறது நிறையசை. இம்முங்கிற மெய்யெழுத்தை நீக்கிட்டிங்கன்னா 2 குரில் வந்துச்சுன்னா நிறை. அடி எத்தனை வகைப்படும்? அடி என்பது 5 வகைப்படும். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. முதல் மோனை. மூ மூ ரைமிங்க. மூ மூ ரைமிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுத்துக பாருங்க. வெண்பா, வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. கலிப்பா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. ஸோ கலைச்சொல் அறிவம் பார்க்கலாம். தொண்டு சேரிட்டி, ஞானி செயின்ட், தத்துவம் ஃபிலோசஃபி, நேர்மை இன்டிகிரிட்டி, பகுத்தறிவு ரேஷ்னல், சீர்திருத்தம் ரிஃபார்ம். ஸோ இதோட இந்த கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.